குமரி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் எழும்பூர், நுங்கம்பாக்கம் உட்பட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. தரமணி, பள்ளிக்கரணை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குற்றாலம் அருவிகளில் குளிக்க தடை. வார விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். கேரளாவில் மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். காசர்கோடு, கண்ணூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. வந்தே பாரத் ரயில்கள் புறப்படுவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பு வரை முன்பதிவு செய்யலாம் என ரயில்வே அறிவிப்பு. முதற்கட்டமாக 8 வந்தே பாரத் ரயில்களில் புதிய நடைமுறை அமல். சென்னை வியாசர்பாடி அருகே ரயில்வே உயர் அழுத்த மின்சார வயர் அறுந்து விழுந்ததால் பரபரப்பு. 2 மணி நேரத்திற்கு மேலாக புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி. சென்னையில் புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டதால் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அலை மோதிய கூட்டம். இரவு 9:15 மணிக்கு மேல் ரயில் இயக்கம் சீரான நிலையில் முண்டியடித்துக் கொண்டு படிகளில் தொங்கியபடி பொதுமக்கள் ஆபத்தான முறையில் பயணம். சென்னை திருவள்ளூர் ரயில்வே வழித்தடத்தில் மீண்டும் தொழில்நுட்ப கோளாறு. அட்டவணைப்படி ரயில்கள் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதி. மதுரையில் வரதட்சணை கேட்டு மனைவியை அடித்து கொடுமைப்படுத்திய போலீஸ்காரர். கான்ஸ்டபிள் பூபாலன் மற்றும் இன்ஸ்பெக்டராக உள்ள மாமனார் உட்பட குடும்பத்தினர் 4 பேர் மீது வழக்கு பதிவு. மனைவியின் வாயை பொத்தி அடித்ததாக தனது தங்கையிடம் கூறிய காவலர் பூபாலன். மதுரை ஆசிரியை வரதட்சணை வழக்கில் வெளியான பரபரப்பு ஆடியோ. வாயை பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் ஊரா இதாயிப்போச்சு. ஓவரா கத்துனால தொண்டையை பிடிச்சி நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. மதுரை வரதட்சணை கொடுமை வழக்கில் காவலர் பூபாலன் மற்றும் அவரின் தந்தையும் இன்ஸ்பெக்டருமான செந்தில்குமரன் பணியிடை நீக்கம். மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார் உத்தரவு. மதுரையில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக மனைவி புகார். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தலைமை காவலர் பூபாலன் கைது. பூபாலன் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் கைது. பூபாலன் மற்றும் அவரது குடும்பத்தார் மீது வழக்கு பதிவு. பூபாலன் மற்றும் அவரது குடும்பத்தார் மீது கிட்னி விற்பனை விவகாரம் தொடர்பாக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண்ணிடம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை. வீடியோ பதிவு மூலம் வாக்குமூலம் பெற்ற அதிகாரிகள். கும்மிடிப்பூண்டியில் 10 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம்.
குற்றவாளியை பிடிக்க தமிழக ஆந்திர எல்லையில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர வாகன சோதனை. பொதுமக்களின் குறைகளை காவலர்கள் நியாயமாக கேட்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். காவல்துறையில் உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் கருத்து. மக்களின் செல்வாக்கை திமுக இழந்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுக 210 தொகுதிகளில் வெல்லும் எனவும் நம்பிக்கை. தாவேகாவின் முதல்வர் வேட்பாளர் விஜய் மட்டும்தான் என அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் திட்டவட்டம். திமுகவுக்கு எதிராக தாவேகா ஓரணியில் இணைய வேண்டும் என இபிஎஸ் தெரிவித்திருந்த நிலையில் தாவேகா தரப்பில் விளக்கம். பண்ருட்டியில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் 17 மணி நேரம் நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நிறைவு. சொத்து குவிப்பு சம்பந்தமாக முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்ததாக தகவல். கார் மறுக்கப்பட்டதாக புகார் அளித்த மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசனை சஸ்பெண்ட் செய்ய எஸ்பி பரிந்துரை. துறை ரீதியாக விசாரணை நடைபெறுவதாக மாவட்ட எஸ்பி விளக்கம். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை தீவிரம். அஜித்குமாரின் தம்பி உள்ளிட்ட 5 பேரிடம் 9 மணி நேரம் விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள். நெல்லை வீரவநல்லூரில் தனியார் பள்ளி வேன் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது. மேலும் ஒருவரை வலைவீசி தேடி வரும் போலீசார். தென்காசி மாவட்டம் கடையத்தில் மருமகளை அரிவாளால் வெட்டிவிட்டு அரிவாளுடன் நின்ற மாமனார் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். பேட் கேர்ள் பட டீசரை சமூக ஊடகங்களில் இருந்து நீக்க வேண்டும். இதுபோன்ற ஆபாச காட்சிகள் பதிவேற்றம் செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. கரூர் வழியாக செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைப்பு. நாகர்கோவில் கச்சிகுடா ரயில், சதாப்தி, உதய் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் கூடுதலாக ஒரு பெட்டி இணைக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறியது ஆம் ஆத்மி. இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி இல்லை. எம்பி சஞ்சய் சிங் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. பீகாரில் ரோட் ஷோவில் ஈடுபட்ட ஜன்சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் கூட்ட நெரிசலில் சிக்கி காயம். மயக்கமடையும் நிலைக்கு சென்றதால் தொண்டர்கள் அதிர்ச்சி. ஹரியானாவில் கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்திய சிறுவன் ஒருவர் நூல் இழையில் உயிர் தப்பிய நிலையில் பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. ஹைதராபாத்தில் கனமழையால் சிஆர்பிஎஃப் கேம்பின் சுற்றுச்சுவர் இடிந்து விபத்து. காரில் பயணித்தவர்கள் நூல் இழையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி.
தீவிரவாதத்தை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் என சீனா திட்டவட்டம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் கருத்து. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிரானிக் வெனஸ் இன்சஃபியன்சி எனப்படும் அரிய வகை நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். கால்களில் வீக்கம் காணப்பட்டதை தொடர்ந்து பரிசோதனை நடத்தப்பட்டதில் கண்டறியப்பட்டதாக வெள்ளை மாளிகை அதிர்ச்சி தகவல். ஏமனில் மரண தண்டனை பிடியில் இருக்கும் நிமிஷாவை காப்பாற்ற பாதிக்கப்பட்ட குடும்பத்துடன் சமரசம் செய்ய முயற்சி. பேச்சுவார்த்தை நடத்தும் அதிகாரத்தை நிமிஷாவின் குடும்பத்துக்கே வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு திட்டவட்டம். லெஜண்ட்ஸ் கிரிக்கெட் தொடரில் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஜெர்சியை அணிந்து விளையாட உள்ள வெஸ்ட் இண்டீஸ் ஜாம்பவான்கள். 18 கேரட் தங்கத்தை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்ட ஜெர்சி அறிமுகம். இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் போட்டி லார்ட்ஸ் மைதானத்தில் இன்று பிற்பகல் தொடக்கம். முதல் போட்டியில் வென்ற இந்தியா இன்றும் வென்று தொடரை வெல்ல தீவிரம். ஃப்ரீ ஸ்டைல் செஸ் தொடரின் அரையிறுதிக்கு இந்திய கிராண்ட் மாஸ்டர் அர்ஜுன் எரிகேசி முன்னேற்றம். ஃப்ரீ ஸ்டைல் செஸ் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீரர் என அர்ஜுன் எரிகேசி சாதனை. ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரீ ரிலீஸ் செய்யப்பட்ட பாட்ஷா திரைப்படம். திரையரங்குகளில் ரஜினி ரசிகர்கள் கொண்டாட்டம்.